ஹலோ சோல்ஜர்ஸ். பொதுவாக பல படங்கள் நல்ல கதைக்காகவும் நல்ல திரைக்கதையாகவும் ஓடும். ஆனால் சில படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டருக்காகவும் ஓடும். இப்படி இருக்க சில படங்கள் அந்த படத்தில் நடிச்ச ஆக்டரால ஓடாமையும் போயிருது. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? வேற யாரு? நான் தான். அந்த மாதிரி எந்த படங்கள் எந்த ஆக்டரால ஓடாமல் போச்சு, அது ஏன் அப்படி ஆச்சு அப்படின்றதான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். சந்தோஷ், எங்கடா இருக்க? சந்தோஷமான இடத்துல சந்தோஷமா இருக்கேன் மேடம். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்கள் வந்து பத்திரிகையில் நான் படித்த சில விஷயங்கள் தான் வந்து இதில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வந்து பத்திரிகையில் தான் உண்மையாக போய் எனக்கு தெரியாது, நான் பார்த்தது பத்திரிகையில். ஸோ அதனால் வந்து அந்த விஷயத்தை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி, ஓகே, ஓர விஷயம் போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ டிடெக்டிவ் கந்தசாமி. முதல்ல பார்க்க போகிறது ஐரா. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா நயன்தாரா நடிப்பில் வந்த ஒரு பேய் படம். ஸோ இந்த பேய் படம் சரியாக போவதுக்கு என்ன ப்ரோ காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தில் முக்கியமாக 2 கேரக்டர் இருக்கும். ஒன்று மனுஷனாக இருக்கிற நயன்தாரா கேரக்டர், இன்னொன்று செத்து பேயா போன இன்னொரு நயன்தாரா கேரக்டர். அந்த சிலையை பார்ப்பா. செந்தாமரை செந்தேன் மழை என் ஆவி நீயே தேவி. அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படமே ஒரு நல்ல கதை தான், நல்ல திரைக்கதை தான். ஆனால் இந்த படம் நிறைய பேருக்கு ஒட்டாமையே போயிடுச்சு. அது முக்கியமான காரணம் இந்த கருப்பு நயன்தாரா தான். அதாவது நயன்தாரா டபுள் ஆக்ஷன். 2 பேரா மாமி? பொதுவாக பல படங்களில் டபுள் ஆக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேரக்டர்ஸ் இருக்கிற 2 பேர் ஒன்று பிரதர்ஸாக இருப்பாங்க, இல்லை அப்படின்னா அப்பா பையன் அப்படி இருப்பாங்க. ஃபீமேலாக இருந்தால் அக்கா தங்கச்சியாக இருப்பாங்க. சில இடங்களில் வந்து ஒட்டி 18 குழந்தை இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா 2 நயன்தாராவுக்கும் எந்த விதத்துலையுமே வந்து ரத்த சொந்தமும் வந்திருக்காது, ரத்த பந்தமும் இருந்திருக்காது. ஆனால் இந்த படத்தில் 2 நயன்தாரா. 2 டேய் 1 லட்சம் தான்டா என்கிட்ட சொன்ன, அவன் என்னடா 2ங்கிறான்? அதானே எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது செத்து போன நயன்தாரா ஒன்று, கொலை போன நயன்தாரா ஒன்று. ஸோ செத்து போயிட்டு ஆவியா வந்து பழிவாங்க நினைக்கிற நயன்தாரா தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமே. சரி, என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. அதாவது அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரிஜினல் உயிரோட இருக்கிற நயன்தாரா இருக்கு இல்லையா, கலர் நயன்தாரா, இந்த கலர் நயன்தாரா விடவே இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டார்க் நயன்தாரா தான் வந்து கண்டென்ட் வைஸில் ஒரு வெயிட்டேஜாக இருந்திருக்கும். அந்த கேரக்டர் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேரக்டராக இருந்திருக்கும். ஸோ இந்த நேரத்தில் இந்த மாதிரி படத்தில் இந்த ஒரு ரோல் இருக்கு இல்லையா, இந்த பர்டிகுலர் ரோல், இந்த ரோலை வந்து வேற யாரும் நடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் இந்த படத்தில் மெயின் கேரக்டர், அது மெயின் ஆக்டர் யாருன்னா நயன்தாரா தான். ஸோ ஃபீமேல் லீட் படம் தான் இந்த படம். இந்த படத்தில் எங்கே வேற நடிச்சு அவங்க பேர் வாங்கி போயிடாங்களோ அப்படின்ட்டு நயன்தாரா வந்து வேணாம் நான் நடிப்பேன் அப்படின்னு கேட்டு அடிச்சதா ஒரு காரணம் சொல்லப்படுச்சு அந்த ப்ரொடியூஸ் ஆகும் போதே. இந்த ஒரு காரணத்தால இந்த 2 நயன்தாராவுக்கும் சம்மந்தமே இல்லாம 2 கேரக்டர் இருக்குது அப்படின்றதுனால வந்து நிறைய பேருக்கு வந்து படம் பிடிக்காம போயிருச்சு. ஒரு பொண்ணு சின்ன வயசுல கஷ்டப்பட்டிருக்கா, தன்னோட ஸ்கின்னால வந்து கொஞ்சம் அசிங்கப்பட்டப்பட்டிருக்கா, பாடி ஷேப் செய்யப்பட்டிருக்கா. இப்படிப்பட்ட ஒருத்தி ஒரு கேரக்டர் செத்து போயிட்டு திரும்பி வந்து பழி வாங்கதான் கதை. இந்த கேரக்டர் நிஜமாவே 2 கேரக்டர் வச்சிருந்தானா படம்லாம் இருந்திருக்கும். ஸோ இந்த படம் ஓடாதுக்குமே இந்த ஆக்டர் பண்ண ஒரு சின்ன பஞ்சாயத்து தான் ஒரு மெயின் காரணம். அப்புறம் ஸ்லிப் ஒன்று தான் இருக்கு, பரவாயில்லையா? இல்லை, எனக்கு 2 ஸ்லிப் தேவை. கண்டிப்பாக வேணுமா? வேணும். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் வர டைமில் வந்து இந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதாவது கருப்பாளர் பெண்ணோட அவளை கதை கேளுங்கள் அவளோட கான்செப்ட் இருக்கு இல்லையா, இந்த கான்செப்ட் ஆட்டிய போட்டு ஏகப்பட்ட டிவி சீரிஸ் தான் எடுத்துக்கிட்டு இருந்தானுங்க. அழகுக்கும் ஸ்கின்னோட கலருக்கும் சம்பந்தமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். கருப்போ சிவப்போ 2 எல்லாமே அழகுதான். கருப்பு தான் அழகு, காரம் தான் ருசி. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஸ்டீரியோடைப்பை கிரியேட் பண்ணி கருப்பாக தான் வந்து அழகு இல்லாதவங்க அதனால வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணி இருந்தானுங்க. ஐயா கண்டென்ட் கிடைக்கல அப்படின்னா இப்படிலாம் பண்ணுவீங்களா? ஏன், எதுக்கு? அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அடுத்த பார்க்க போகிறது காஸ்மோரா. போன படத்தில் என்ன பிரச்சனை இருந்துச்சோ அதே பிரச்சனை தான் இந்த படத்தில் இருக்குது. அதாவது ஹீரோ வில்லனும் ஒரே ஆள், அதாவது ஹீரோ டபுள் ஆக்ஷன். ஆனா ஹீரோ வில்லனும் எதனால டபுள் ஆக்ஷன், எதுக்கு டபுள் ஆக்ஷன்ட்டு படத்துல தெளிவா இருக்காது. ஹீரோக்கும் வில்லனுக்கும் பெத்த சம்பந்தமும் இருக்காது, ரத்த சம்பந்தமும் இருக்காது. எதுக்கடா இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நமக்கும் சுத்தமா புரியாது. அப்படிதான் வந்து இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ராஜநாயக் அப்படின்றவன் வில்லன், காஸ்மோரான்றவர் ஹீரோ. ஆனா பல பாத்தீங்க அப்படின்னா காஸ்மோரா கேரக்டரை விட ராஜநாயக் கேரக்டர் தான் வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் ஸ்கிரீன் ஆக்குபை பண்ற மாதிரி இருக்கும். பார்த்தோன்னே இந்த கேரக்டர் வந்து தாக்கத்தை ஏற்படுற மாதிரி இருக்கும். உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டா இருக்கான்,
ஸோ இந்த கேரக்டரை வந்து வேற ஆக்டரை காஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இது ஓரளவுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருந்திருக்கும், நல்லாவும் இருந்திருக்கும். ஆனா எங்க அந்த கேரக்டர் நடிச்சு அவரு பேர் வாங்கிடுவாரோ அப்படின்றதுனால அந்த கேரக்டர் வேற தரப்படாம ஆக்டர் கார்த்திகே இதில் நடிச்சிருப்பாரு. Meanwhile, Rajnayak be like. ஆக்சுவலி வந்து ஆக்டர் கார்த்திகை சொன்னோம் அப்படின்னா அந்த டைம் அவர் நடிச்சிருந்த படங்களை வந்து அவர் தலையிடுவார் அப்படின்ட்டு அப்போ இருந்த மீடியாக்கள் வந்து எழுதிட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு வந்து சகுனி நாசமாக போச்சு, அது மட்டும் இல்லாமல் தேவன் படம் வந்திருக்கு இல்லையா, அந்த தேவப்பா டாக்டர் எங்கே போனாருன்னே தெரில என்ற மாதிரிலாம் வந்து சில விஷயங்கள் நல்லதாக சொல்லப்படுது. இது நான் சொல்ல, பேப்பரையும் மேகசினையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த படம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. அடுத்த பார்க்க போகிற படம் AAA. ஆக்சுவலி AAA அப்படின்னா அன்பானவன், அடங்காதவன், அசாதவன். இந்த படம் போஸ்ட் ரிலீஸ் ஆகும்போதே வந்து இந்த படம் பயங்கரமாக இருக்க போகுது, வேற மாதிரி இருக்க போகுது அப்படின்ட்டு நம்ம சிம்பு ரசிகர்லாம் வந்து பயங்கரமாக குதூகலமானாங்க. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். தானே தலைவனின் STR மாநாடு அடிவாய் சாப்பிடறான், மரியாதையா கூட்டி போயிரு. ஆனா இந்த படம் எப்போ வரும், எப்படி வரும்னு யாருமே தெரியல. இந்த படம் ஈர்த்ததுக்கு யாரு மெயின் காரணம் அப்படின்னா அது நம்ம சிம்பு அப்படின்ட்டு தான் வந்து பெருசா சொல்லப்படுது. வேற யாரு? நான் தான். சொன்னா வந்து இந்த படத்துக்கு சேவை வந்து நடிக்கிறதுக்கு வரல, மொட்டமானில் ஷூட் வச்சுக்கலாம், கக்கூஸ்ல டப்பிங் வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னாரு அப்படின்ட்டு இந்த படத்தை டைரக்டரான ஆதிக் ரவிச்சந்தர் வந்து வெளியே கண்ணீர் விட்டு அழுத காட்சியெல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். இது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ப்ரொடியூசரான மைக்கேல் ராயப்பனுக்கும் இவருக்குமே வந்து ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து இந்த கூட வந்து இன்ஸ்பயர் பண்ணி நம்ம அட்லி அண்ணா கூட வந்து ஒரு படத்தில் வச்சிருப்பாரு. பாஸ் என்னப்பா சொல்றீங்க எடிட்டர், அதான்யா பிகில் படம் பார்த்துருக்கல, ஒரு பேர் மைக்கேல், ஒரு பேர் ராயப்பன், அது மைக்கேல் ராயப்பன் குறியீடு பாத்தியா பாஸ், இதுக்கு பேர் தான் பாஸ் சுருட்டு. சோ இந்த மாதிரி இவர் சரியா படத்துக்கு வந்து சரி அடிச்சு கொடுக்காதனால இந்த படத்தை வந்து ஃபுல்லா ஃபினிஷ் பண்ண முடியல அப்படின்ட்டு வந்து இந்த படம் டைரக்டர் சொல்லியிருப்பாரு. இதனால படத்தை எடுத்த வரைக்கும் ஓகே, இதுக்கப்புறம்லாம் அவர் வச்சு ஷூட் பண்ண முடியாது, அதனால இருக்கிற ஃபுட்டேஜை மட்டும் வச்சு படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கே வந்ததாகவும் அந்த ஒரு காரணத்தினால தான் பார்ட் 2 போட்டு இந்த படத்தை முடிச்சதாகவும் வந்து சில விஷயங்கள் சொல்லப்படுது. இது மட்டும் வந்து நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்புவே வந்து குறுக்க வந்து இந்த படத்தையே நம்ம வந்து பார்ட் 2 வைக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லி தான் அதை வச்சதாகவும் வந்து இன்னொரு குறிப்பே சொல்லப்படுது. ஆக மொத்தம் இந்த படம் நாசமாக போனதுக்கு மெயின் காரணம் வேறு யாரும் இல்லை, நம்ம சிம்பு தான். ஸோ வந்து இந்த லிஸ்ட்ல வந்து மிக குறிப்பிட வேண்டிய படமும் இந்த படம் தான். அடுத்த பார்க்க போகிறது அக்னி தேவ். ஆக்சுவலி இந்த அக்னிதேவ் படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஹீரோ இருக்கார் இல்லையா நம்ம பாபி சிம்மா, அவரை பற்றி தான் வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அவங்களாம் வந்து தெரியாமல் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, இல்லை டைரக்டருக்கும் அந்த ஆக்டருக்கும் சண்டை வந்திருக்கும், ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும், அதனால அங்கே ஏதாவது ஒரு படத்தில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பல படங்களுக்கு வந்து ஒரு பல வேலையில பண்ணியிருக்காரு. ஸோ என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். முதல் படம் வந்து சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸோ வந்து வாய்ப்பை தேடி அலையிறான், அவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்ற கதையும் அவனை சுற்றி இருக்கிறவங்களோட கிளை கதையும் தான் இதோட மெயின் கதையே. இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஹீரோ வந்து நம்ம பாபி சிம்மா தான். இந்த படத்தோட டைரக்டர், அதாவது இந்த படத்தை ஒரிஜினல் டைரக்டர் இருக்கார் இல்லையா, இவருக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லப்படுது. அதனால வந்து அவர்கிட்ட இருக்கிற படத்தை வச்சு கொஞ்சமாக படத்தை எடுத்ததாகவும் கூறப்படுது. ஸோ இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட எப்போ காசு கிடைக்குதோ அப்போ தான் படம் எடுத்ததாகவும் சொல்லப்படுது. இந்த டைமில் தான் வந்து நம்ம பாபி சிம்மா வந்து சில படங்கள் நடித்து பிறகு பீட்சா, சூதுகவும், முக்கியமா ஜிகிர்தண்டா இந்த மாதிரி படம் நடிச்சு வந்து பிறகு ஆட்டாரு. ஸோ இந்த மாதிரி டைம்ல இந்த படத்தோட டைரக்டர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து திரும்ப போயிட்டு பாபி சிம்மாவை அப்ரோச் பண்ண சொல்லப்படுது. இது உண்மையா போயான்னு தெரியல. அப்போ நம்ம பாபி சிம்மா சொல்றாரு அப்படின்னா, அப்போ இருந்த என்னோட மார்க்கெட் வேற, இப்போ இருந்த மார்க்கெட் வேற, இப்போ மார்க்கெட் என்னவோ அந்த காசு கொடுத்தாதான் நான் நடிப்பேன் அப்படின்ட்டு இவர் சொன்னதா கூறப்படுது. ஏமா சார் நீ தான் பேசுறியா? நாகராஜ சோழன். ஸோ இவர் வந்து இந்த படத்துக்கான கால்ஷீட் முடிச்சு கொடுத்தாரு அப்படின்னா இந்த படமே நல்ல படமா வந்திருக்கும். இந்த படமே ஓரளவுக்கு வந்து ஹிட்டா ஆயிருக்கும். என்ன சொன்னா அப்படின்னா இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் இன்கம்ப்ளீட்டாக தான் படத்தை முடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த படத்தோட ஹீரோ வந்து பாபி சிம்மா, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். இவர் வந்து கடைசியில் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்தாரா இல்லையான்றதான் கதை. ஆனால் இவர் படத்தை எடுக்காமையே வெறும் வாய்ஸ் ஓவரில் படத்தோட கதையை முடிச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இவர் இந்த படத்துக்கு ஷூட்டுக்கு மட்டும் போல, இந்த படத்தை டப்பிங்குமே அவர் போயிருக்க மாட்டாரு. இந்த ஒரு காரணத்தாலேயே வேற ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டை வச்சு தான் வந்து இவரோட கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த படம் ஓடாததுக்கும் வந்து நம்ம அண்ணன் தான் ஒரு மிகப்பெரிய காரணம். என்ன திமிரு இருக்கணும் உனக்கு?
இதே மாதிரி ஒரு படம் பார்த்தீங்க அப்படின்னா மீரா ஜாக்கிரன்னு நினைக்கிறேன், அந்த படம் பேர் வச்ச ஞாபகம் இல்லை. அந்த படத்தில் வந்து இவர் மைனர் ரோல் தான் பண்ணியிருப்பாரு. ஸோ இவர் மைனர் ரோல் பண்ணதுக்காக வந்து இவரோட ஃபோட்டோவை படத்தோட போஸ்டரில் வச்சுருந்துருப்பாங்க. இந்த ஒரு காலம் வந்து என்ன கேட்காம வந்து போஸ்டரில் ஃபோட்டோ வச்சுட்டாங்க, நான் கொஞ்சம் சீன் தான் வந்தேன், இந்த ஃபோட்டோ வந்து எடுக்கணும் அப்படின்ட்டு இவர் வந்து ஒரு கேஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் நிறைய வந்து பிரச்சனையாக பேசப்பட்டிருந்தது பத்திரிகையில். இது மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான படம் தான் இந்த அக்னி தேவ். ஸோ வந்து இந்த படத்தோட இப்போ போய் தேடி பார்த்தீங்க அப்படின்னா அக்னி தேவி அப்படின்ற பேர்லாம் இருந்திருக்கும். ஆனால் இந்த படத்தோட ஒரிஜினல் நேம் வந்து அக்னி தேவ் தான். இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா இவரையும் தாண்டி மதுபாலா அப்படின்ற ஒரு லீடு ஆக்ட்ரஸ் வந்து நடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. சொன்னா வந்து அவங்க தான் படத்தோட வில்லியே. அதனால வந்து அவங்க அலசனு கொடுத்ததாகவும் இவரை டபி பண்ணதாகவும் கூறப்படுது. இதனால வந்து இவர் கோபமாயிட்டு பதையை மாத்துங்க அப்படின்னு கேட்டதாகவும் சொல்லப்படுது. ஸோ இதில் ஏதாவது பிரச்சனை ஆச்சா என்னன்னு தெரியல. நம்ம பாபி சிம்மாவும் இந்த படத்தோட டைரக்டருக்கு சண்டை ஆகிட்டு நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. ஸோ படம் வந்து 80% ஓவர், இன்னும் கொஞ்சம் சீன் நடிச்சா படத்தை முடிச்சு ரிலீஸே பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி டைம்ல நடிக்க மாட்டேன்னு சொன்னதுனால டைரக்டருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வேற ஒரு டூப்பை வச்சு பேச மட்டும் கவர் பண்ணி, அதாவது வந்து ஒரு சீன் ஒரு ஃபைட் படம் போவாங்க, அப்புறம் மூஞ்சி வந்து கோணியை மாட்டிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர் அலெக்ஷன் பண்ற மாதிரி கதையை வந்து இவங்க மாத்திருப்பாங்க. ஸோ இவர் கோச்சிட்டு போனா ஒரே ஒரு காரணத்தினால ஸோ வந்து இப்படி பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் டீசரை பார்த்துட்டு நான் நடிக்காத காரணம் நடிச்சிருக்காங்க, என்ன இல்லாம வேற ஒரு டூப் வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு இந்த படம் வரவே கூடாது அப்படின்னு பாபி சிம்மா போயிட்டு இந்த படத்து மேல ஒரு கேஸ் ஒன்று கொடுக்குறாரு. அதாவது இவர் நடிச்ச படத்துக்கு மேலேயே வந்து இவர் கேஸ் கொடுக்குறாரு, இந்த படம் வரக்கூடாது அப்படின்ட்டு. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இவர் கேஸ் கொடுத்தனால இந்த படத்தோட டைரக்டரும் ப்ரொடியூசரும் இவர் மேலே சமகாண்டாயிட்டு இந்த படத்தில் இவர் ஹீரோவாக இருக்கக்கூடாது, இந்த படத்தில் வச்ச மதுபாலா ஹீரோவாக இருக்கணுன்ற மாதிரி ஒரு ஆன்டி ஹீரோ மாதிரி கதையை கொண்டு எடிட் பண்ணி படத்தோட பேரையே மாற்றிருப்பாங்க. அதாவது அக்னி தேவ் அப்படின்ற பேரை அக்னி தேவி அப்படின்ட்டு படத்தோட பேரையே மாற்றிருப்பாங்க. ஸோ வந்து அவங்களோட கோபத்தை இப்படி காமிச்சிருந்துருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு கேஸ் போடாமல் இருந்திருந்தா இந்த படத்துக்கு கொஞ்சம் ப்ரொமோஷன் கிடைச்சி கொஞ்சமாக இந்த படம் ஓடி இருந்திருக்கும். ஆனால் மண்ணை பார்த்தீங்க அப்படின்னா அவர் நடித்த படத்து மேலே கேஸை போட்டு சோழியை முடிச்சு விட்டார். ஸோ இந்த வீடியோவிலேயே மிக முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் பாபி சிம்மா தான். வாழ்த்துக்கள்னு, சூப்பர். கட்ட கடிச்சா பார்க்க போகிற படம் பலூன். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜெயிலா நடிச்சிருந்துருப்பாரு. இது வந்து ஒரு இந்த பேய் பட சீசனில் வந்த ஒரு முக்கியமான ஒரு பேய் படம். இந்த படத்தோட போஸ்டர்லயும் சரி அப்புறம் டீசர்லயும் சரி ஒரு க்ளோன் தான் வந்து வில்ல மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. இட்டு படத்தோட அட்டு காப்பியா இருக்குமா அப்படின்ட்டு நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் சொல்ல போனா இட்டு படத்தோட பாட்டு ரிலீஸ் ஆச்சு தெரியுமா, அதே டேட்ல தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ அதனால ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்குமா அது எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா தான் புரிஞ்சுது அது இட்டு இது ஷிட்டு அப்படின்னு. சரி ஓகே, இந்த படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, ஆனா இந்த படம் சொன்ன டேட்டுக்கு முடியாதுன்றது ஒரு பெரிய பிரச்சனை தான். அது நம்ம ஜெய் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா சொல்ல அப்படின்னா இந்த படத்துல வந்து 5 நடிச்சிருப்பாங்க, நம்ம ஜெய் நடிச்சிருப்பார். அந்த டைம்ல தான் 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா வந்து காசிஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த நேரத்தில் வந்து சில ஷூட்டுக்கு வரல, வந்தாலும் வந்து ஷூட் நடிக்க வர மாட்டேங்கிறாரு, லவ் பண்ணி சுத்திட்டு இருந்தாரு அப்படின்லாம் வந்து சொல்லப்படுது. 3 வேளை சோறு போடுறதுக்கு ட்ரெஸ் நேரத்துக்கு தூக்கம் அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு. முதல்ல கேள்விப்படும் போது உண்மையா பொய்யா அப்படின்னு தான் ஷாக்கா இருந்துச்சு. ஆனா அந்த படத்தோட டைரக்டரே வந்து கண்ணு விட்டு அழுதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது இது உண்மையா இருக்குமோ அப்படின்ட்டு. ஸோ ஆக மொத்தம் இந்த படம் ஓடாததுக்கு நம்ம அண்ணன் ஜெய் தான் மெயின் காரணம். இன்னைக்கு பார்த்த வீடியோவில் எந்த ஆக்டர் பண்ணது வந்து கொஞ்சம் தப்பு மோசம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத காரணம் கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம இவருக்கும் தாண்டி சில பேர் இருந்திருப்பாங்க இல்லையா, அது என்ன சம்பவம் அது யாரு அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை காரணம் கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சால் இந்த நல்லா போச்சு அப்படின்னா கண்டிப்பா பார்ட்டோட பண்றேன். இது மட்டும் இல்லாம இன்னைக்கு சொன்ன ஆக்ட்ரஸோட ஃபேன்ஸ் யாரா இருந்தீங்க அப்படின்னா காண்டாவாதீங்க, இதுதான் உண்மை. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து நியூஸ் ஒன்று இருக்கும், அங்க தேடினாலே வந்து ஆர்டிகல்ஸ் இருக்கும், அங்கேயே போய் பார்த்து தெரிஞ்சுங்க. முடிஞ்சா நானும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆர்டிகல் தரேன், அதை பார்த்து படிச்சுங்க. ஸோ நம்மளாலும் இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். பாய். போய் எல்லாரும் போய் வேலையை பாருங்க.